அது நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டு தந்த வாக்குத்தத்தம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வார்த்தைகள் 11ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன். நாம் கவனிப்போம். எசேக்கியேல் chapter 34 verses 11 to 15. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்டு தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்தில் இருந்து புறப்படவும் தேசங்களில் இருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகள் நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நானே மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் நாம் தொடங்கும் போது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று தொடங்கி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வார்த்தை முடிகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னாலே நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே கொண்டு வரலாம். என்னன்னா, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் அப்படியே என் வாழ்க்கையிலே இந்த ஆண்டு அவர் மேய்ப்பனாக என்னை அவர் மேய்ப்பார் என்று. ஹல்லேலூயா. ஒருவருக்கும் இதில் சந்தேகம் வரவே வேண்டாம். ஏனென்றால் வார்த்தை தொடக்கமும் வார்த்தை முடிவும் வேதம் சொல்லுகிறது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று. அப்படி நாம் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்? நான் அவர்களை மேய்ப்பேன், நான் அவர்களை மேய்ப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேய்ப்பேன் என்று சொன்னவரை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் அவரை பற்றி நல்லா தெரியும், தெரியாம அல்ல. ஆனாலும் இந்த வேளையிலே அவரை குறித்து சில காரியங்கள் யோவான் என்ன நமக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை சற்று பார்த்து, அவர் இந்த ஆண்டு எப்படி நம்மளை அவர் மேய்க்க போகிறார் என்பதை கேட்டு ஆசீர்வாதத்தோடு இந்த ஆண்டை நாம் தொடங்கி சமாதானத்தோடு கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்டிவிட்டு மறுபடியும் நம்முடைய வாக்குத்தத்தை அந்த வசனத்திற்கு நேராக நம்ம போக இருக்கிறோம். மேய்ப்பேன் என்று சொன்னவரை பற்றி யோவான் எப்படியாய் அவரை பற்றி இங்கே எழுதி நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். John's Gospel chapter 10 verses 2. இப்படியாக நம்ம பார்க்கிறோம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அப்ப இந்த இடத்துல ஒன்றை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை யோவான் எடுத்து காட்டுகிறார். என்ன சொல்றார்னா, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எவனோ
ஆடுகளின் மெய்ப்பன். அப்படின்னா மெய்ப்பன் யாரா இருக்கிறாராம்? வாசலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாசலாய் இருக்கிறார். அதை திரும்பவும் உறுதிப்படுத்தத்தக்கதாக அவர் சொல்றாரு. 7ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுகிறார் இந்த இடத்துல, ஆடுகளுக்கு நானே என்னவா இருக்கிறேன்? வாசலாய் இருக்கிறேன் என்று திரும்பவும் அவர் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, நானே வாசல். அப்போ 2ஆம் வசனத்திலே அவர் தொடங்கும் போது சொல்லுகிறார், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் நம்மனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான் என்ற ஒரு மறைமுகமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்து கீழே வருகிறார், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி திரும்பவும் சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றார்னா, நானே வாசல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, இந்த ஆண்டு நமக்கு வார்த்தையை கொடுத்தவர் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? வாசலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்ல வருகிறது. கவனியுங்கள், இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உலகத்திலே வாழுகிற அத்தனை கோடி ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு முன்பாக 2 வழிகளை கர்த்தர் எப்பொழுதுமே வைப்பார். நான் சொல்லுகிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் நன்றாய் கவனிக்க முடியும். இந்த 2026ஆம் ஆண்டுல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் உலகெங்கும் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் கர்த்தர் 2 வழிகளை அவர் முன்வைக்கிறார். அந்த 2 வழிகளிலுமே வாசல் உண்டு. அந்த வாசல்களிலே அதிகப்படியாக ஜனங்கள் எந்த வாசலை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் சொன்ன போல 2 வாசல். ஒன்று கர்த்தருக்குரிய ஆண்டவருக்குரிய ஒரு வழி வாசல், இன்னொன்று உலகத்திற்குரிய ஒரு வழி அந்த வாசல். இப்போ இது வரைக்கும் அப்படி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனால் 2025 பார்க்கிலும் 2026 பல மடங்கு நான் சொல்லுகிறேன், ஜனங்கள் கர்த்தருடைய அந்த வாசலை விட்டு உலகத்திலே காணப்படுகிற அந்த வழி அந்த வாசலை தங்களுக்கு திருப்தி என்று எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த செய்தியை உங்களுடைய காதுகளினாலே நீங்கள் கேட்பீர்கள். நான் சொல்வது பொய் அல்ல, நான் சொல்வது உண்மை. நீங்க நினைக்கலாம், என்னடா தீர்க்க தரிசனம் ஆசீர்வாதமாக வரணுமே அப்படின்னு. ஆனால் நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராய் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சனமே, இல்லாவிட்டால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இதோ கர்த்தர் சொல்லுகிறார், 2 வாசல்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். ஒன்று கர்த்தர் அவர் காண்பிக்கிற அவருடைய வாசல், இன்னொன்று உலகத்திற்கு பின்னாக போகக்கூடிய ஒரு வாசல். அந்த வாசலிலே கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, அதிகப்படியான மக்கள் உலகத்திலே கிறிஸ்துவின் அன்பு தணிந்து உலகத்தின் வாசலை விரும்பி அதை திருப்தி என்று எண்ணி அதிலே போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகர் அதை விட்டு உலகத்திற்குரிய வாசலை தங்களுக்கு திருப்தி என்று எண்ணி இன்றைக்கு உலகமும் போகிறது. விசுவாச மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளும்
போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உண்மை. இப்படிப்பட்டவர்களுக்கு நடுவில் தான் கர்த்தர் இந்த வருடம் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்னன்னா, அவர்களை நான் மேய்ப்பேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் தமக்கென்று ஏற்படுத்தின வாசலை விட்டு உலகம் காண்பிக்கிற வாசல் பின்னே திருப்தி என்று போகிற மக்கள், அந்த ஆடுகளின் மத்தியிலே வாழுகிற சில கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை உண்மையாய் விசுவாசித்து, அவரை உண்மையாய் நம்பி, அவரை பற்றி கொண்டிருக்கிற ஆத்துமா, அந்த ஆடுகளை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு அவர்களை நானே மேய்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் மேய்ப்பராயிருந்து அவர்களை மேய்க்கிறவராய் இருப்பார். அப்ப உலகத்தின் பின்னே அந்த வாசல் வழியாய் போகிறவர்களுடைய வழி என்ன? அந்த வழியை தெரிந்தெடுத்து, அந்த வழி திருப்தி என்று, அந்த வாசல் திருப்தி என்று போகிறவர்களுடைய நிலை என்ன என்று நீங்க கேட்பீங்கன்னா, நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராய் சொல்லுகிறார், அவர்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், சபையா இருக்கலாம், இந்த உலகத்துல எந்த மக்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உலகத்தின் வாசல் வழியாய் இது தனக்கு திருப்தி என்று சொல்லி அதன் வழியாய் போகிறவருடைய நிலை கடந்த 2025 காட்டிலும் 2026 மோசமான நிலையிலே அவர்கள் விழுந்து போவதை அவர்கள் கண்கள் காண அது நடக்கும். எத்தனை பேருக்கு தெரியுங்க, கடந்த 2025ஆம் ஆண்டு உலகத்திலே நடந்த சம்பவங்கள் எல்லாம், உலகத்திலே மோஸ்ட் ஆஃப் அதிகப்படியான நாடுகளில் பலவிதமான சேதங்கள். கடந்த 2025ஆம் ஆண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நாடுகளில் அவர்களே எதிர்பார்த்திராத, அவர்களே நினைத்திராத விதத்தில் பல சேதங்கள் தேசங்களிலே நடந்ததை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக கடந்த மாதத்திலே, டிசம்பர் மாதத்திலே உலகத்தின் பல நாடுகளில் நடந்த சம்பவங்கள், வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆக கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது என்னன்னா, முதலாவது உலகத்தின் வாசல் தங்களுக்கு திருப்தி என்று அந்த வழியாய் போகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் 2025 காட்டிலும் 2026 அவருடைய நிலை பரிதபிக்கக்கூடியதாக மாறும். ஏனென்றால் 2026 உலகம் போகிற நிலை மிக மிக ஆபத்தான நிலைக்குள்ளாக உலகம் போகும். அதற்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை உண்மையாய் தேடி, அவரை உண்மையாய், அவரை சார்ந்து, அவரை உண்மையாய் பற்றி கொண்டிருக்கிற ஆடுகளை, விசுவாசிகளை கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வாசல் வழியாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கென்று ஏற்படுத்தின அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிற ஆடுகளை கர்த்தர் சொல்லுகிறார், நானே மேய்ப்பேன் என்று. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுங்களா, உலகத்திலே இந்த ஆண்டு சம்பவிக்கிற காரியங்களின் நடுவிலே பல மக்களுக்கு பேர் ஆபத்துகளை இழக்கக்கூடியதாக இருந்தாலும், அதன் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தர் அதிலிருந்து உங்களை பாதுகாத்து அவர் உங்களை மேய்த்து நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் இந்த இடத்துல ஒரு வார்த்தை நமக்கு நாம் வாசித்த அந்த வசனத்தில் அவர் நமக்கு காண்பிக்கிறார். பாருங்க, அந்த 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, அவைகளை என்றால்
அவர் தேடி, அவர் விசாரித்து, அவர் கண்டுபிடித்து, அவர் கொண்டு வந்த ஆடுகளை பற்றி அவர் பேசுகிறார். அவைகள் என்று சொல்லும் பொழுது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் விசாரித்து, அவர் தேடி, அவர் கண்டுபிடித்து, அவர் கொண்டு வந்த ஆடுகள். தேவனோட சொன்னமே, நான் இப்படி சொல்லுகிறேன், அவர் தேடி, அவர் விசாரித்து, அவர் கண்டுபிடித்து தம்முடைய மந்தையிலே சேர்த்திருக்கிற எம்எல்டி குடும்பத்தார் உங்களை கர்த்தர் இந்த வேளையில் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களில் இருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை நான் என்ன செய்வேன், மேய்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இப்ப சில காரியங்கள் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஜனங்களிடத்திலிருந்து என்ன செய்வாராம், புறப்பட பண்ணுவாராம். ஒன்று, ஜனங்களிடத்திலிருந்து புறப்பட பண்ணுவார். எந்த ஜனங்கள், யார் அவர்கள்? இந்த ஆண்டிலே வருகிற நாட்கள் நீங்கள் உணரும்படி, நீங்கள் உணரத்தக்கதாக, நீங்களே உங்களுடைய வாயினாலே சொல்லும்படியாக, சொல்லத்தக்கதாக, நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எந்த ஜனங்களிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுகிறார் என்று இனி வருகிற நாட்களில் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்களிடத்திலிருந்து அவர் உங்களை புறப்பட பண்ணி அவர் சொல்லுகிறார், தேசங்களில் இருந்து சேரவும் பண்ணி. அடுத்தது தேசம் என்கிற ஒரு வார்த்தை கொண்டு வருகிறார். தேசங்களில் இருந்து சேரவும் பண்ணி. அப்போ எங்கெங்கயோ எந்தெந்த இடத்திலேயோ நாம் ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக நாம் போய் இருந்த அந்த இடங்கள் எல்லாம் இந்த 2026 ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, அது எல்லாம் 2025 முடிஞ்சிருச்சு. ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, சமாதானத்திற்காக எங்கெங்கேயோ யார் யாரையோ நம்பி நம்பி சார்ந்து சார்ந்து போய் இருந்த அந்த இடத்தை கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே இருந்து சேர வேண்டிய இடத்திலே கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம், இந்த ஆண்டு சேர பண்ணி, அதுவும் இந்த ஆண்டு உங்களுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கே தெரிய மண்ணுமாக, உங்களுடைய வாயே அறிக்கையிடும் மண்ணுமாக கர்த்தர் இந்த காரியத்தை அவர் செய்வார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு எல்லாமே உங்கள் கண்கள் காண, நீங்கள் உணர, உங்களை கொண்டே கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதை நீங்கள் முதலாவது விசுவாசியுங்க. என்னை கொண்டு கர்த்தர் எல்லாவற்றையும், என்னை கொண்டு கர்த்தர் எல்லா காரியங்களையும், என்னை கொண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் செய்வார், செய்து முடிப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது நம்ம பார்க்கிற அந்த வசனத்துல, அவைகளுடைய சுய தேசத்துல அவைகளை கொண்டு வந்து, அது என்னங்க, அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து அப்படின்னா என்ன? சுய தேசம்னா என்ன? சுய தேசம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சபையை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சபையை கர்த்தர் காட்டுகிறார். இந்த இடத்துல அவர் சம்பாதித்த, சுயமாய் அவர் சம்பாதித்த அவருடைய சபையை பற்றி அவர் பேசுகிறார். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து. அப்படின்னா ஆடுகளை அவர் சுயமாய் சம்பாதித்த அவருடைய சபையிலே கர்த்தர் கொண்டு வந்து என்று அந்த இடத்துல அந்த வார்த்தை அப்படி நமக்கு வெளிப்படுத்துது. வாசிக்கிறோம் அடுத்தது தொடர்ந்து, இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். இஸ்ரவேல் மலை என்று சொல்லும்போது, ஆறுகள் அண்டை என்று சொல்லும்போது, கடந்த நாட்களில், கடந்த வருடத்திலே இதை பற்றி செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம். ஆகவே அதை பற்றி நான் திரும்பவும் இஸ்ரவேல் ஆறுகளை பற்றி நான் பேச நான் விரும்பவில்லை.
அப்ப இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, சகல வாசஸ்தலங்களிலும் ஆடுகளை நான் என்ன செய்வேன்? மேய்ப்பேன். தேவனோட சொன்னமே ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த 2026 வருஷம் உலகத்திற்கு பேர் அழிவாக இருந்தாலும், பேர் ஆபத்தாக இருந்தாலும், அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் மேய்ப்பராயிருந்து அவர் நம்மளை மேய்க்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுவரையிலும் நான் சொல்லுகிறேன், உலகத்திலே பல இடங்களிலே தூரத்திலே நடந்த செய்திகளை நீங்கள் காதுகளினாலே நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தொலைக்காட்சிகளிலே நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு அநேக காரியங்கள் நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்திலே, உங்களை சுற்றி இருக்கிற பகுதியிலே அநேக ஆபத்தான காரியங்கள் இந்த ஆண்டு சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அப்ப இதுவரையிலும் 2025 வரையிலும் நாம் எப்படியோ நாம் வாழ்ந்து விட்டோம், சுகபோகமாக வாழ்ந்து விட்டோம். எல்லாவற்றையும் நாம் கிறிஸ்துவினுடைய அந்த கட்டளைகள், அவர் நம்மளுக்கு போதித்தவைகள், அவர் நம்மளுக்கு உபதேசித்தவைகளை ஒருவேளை கடந்த ஆண்டு வரைக்கும் நம்ம மறந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு நாம் அது நமக்கு தொடர்ச்சியாக இருக்குமானால் கவனமாக இருங்கள். எச்சரிப்போடு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் சொல்லுகிறேன், இவை எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிறபடினாலே, அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினால், அவருடைய வருகைக்கு முன்பாக கர்த்தர் இந்த ஆண்டிலே அவருடைய வருகை தாமதமானால் இந்த ஆண்டை கொடுத்தவர் சொல்லுகிறார், அவர் உங்களை மேய்ப்பேன் என்று. ஆபத்துகள் நேரிடலாம், விபத்துகள் நேரிடலாம், நாச மோசங்கள் ஏற்படலாம். ஆனால் அவைகளின் நடுவிலே கர்த்தர் உங்களை மேய்க்கிறவராக, நல்ல மேய்ப்பராய் அவர் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இன்னொரு விதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இதை வெளிப்படுத்துகிறார். கடந்த ஆண்டு வரைக்கும் அநேக ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே நேரிட்டு அதிலிருந்து ஒருவேளை நாம் தப்பித்து கொண்டிருக்கலாம். வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்த வியாதியிலிருந்து நாம் தப்பித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது 1ஆம் தேதி இப்படி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. இந்த வார்த்தைகள் எதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், சபை இந்த நாட்களில் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக, கிறிஸ்துவின் வருகைக்கு சபையானது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு அவருடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான ஒரு ஆண்டாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே, இந்த ஆண்டிலே என்ன நடந்தாலும் என்ன சம்பவித்தாலும் அதன் நடுவிலே அந்த ஆடுகளை அவர் எப்படியாய் மேய்ப்பேன் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உலகத்துல என்ன நடந்தாலும் நமக்கு கவலை இல்லை, நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கடந்த ஆண்டு வரைக்கும் வியாதிகள் வந்திருக்கலாம், ஆனா அந்த வியாதியிலிருந்து நாம் மீண்டு வந்திருக்கலாம். பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாக போய் அந்த போராட்டங்களை எப்படியோ நாம் கடந்து வந்திருக்கலாம். கடந்த ஆண்டு பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் போயிருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வழியிலே அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். அது எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் அவருடைய அனுக்கிரகத்தினால் உண்டான காரியங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது எல்லாமே கடந்த 2025 வரைக்கும் அவர் தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் வைத்த அந்த தயவு எல்லாவற்றையும் நீங்கள் கடந்துட்டீங்க. ஆபத்து வந்ததா, அதுல இருந்து உங்களை பாதுகாத்தாரா? விபத்து வந்ததா, அதுல இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்தாரா? வியாதி வந்ததா, அதுல இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்தாரா? சுகவீனங்கள் வந்ததா, அதிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்தாரா? மரண தருவாயில போய் மரணம் சம்பவிக்கும் என்று எண்ணி ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரா? இப்படி எல்லாம் கடந்த ஆண்டு நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற்று நீங்கள் இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா,
கடந்த ஆண்டு நடந்தது போல இந்த ஆண்டு நமக்கு இருக்கும் என்று நாம் ஒருவரும் நாம் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் உலகம் பேரழிவுக்குள்ளாக பேர் ஆபத்துக்குள்ளாக இந்த ஆண்டு கடந்து போகும்போது அதற்குள்ளாக வாசம் பண்ணுகிற அவருடைய ஜனமாகிய அவருடைய பிள்ளைகள் நீங்கள் அந்த உலகத்திற்குள்ளாக வாழும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கும் சம்பவிக்க நேரிடும். ஆனால் யார் ஒருவர் கர்த்தருடைய அவர் ஆயத்தம் பண்ணின அந்த வாசல் அவருடைய வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்களோ அவர்களுக்கே அவர் சொல்லுகிறார், நான் அவர்களை மேய்ப்பேன் என்று. ஹல்லேலூயா. இல்லை அப்படின்னா கர்த்தருடைய அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க ஒரு மனம் இல்லாம ஏதோ 2025 போலவே 2026 நாம் தொடங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் போய்கொண்டே இருப்போமானால் கடந்த ஆண்டு நாம் தப்பித்து கொண்டவைகளிலே இந்த ஆண்டு அப்படி அல்ல. உலகம் அழிவுக்குள்ளாக போகும்போது அந்த வாசல் தங்களுக்கு திருப்தி என்று போகிறவர்களுடைய வாழ்க்கையும் நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனுடைய சொன்னமே இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் அவர் உங்களை அற்புதமாய் அவர் நடத்த போகிறார். அவர் மேய்ப்பேன்னு சொல்லிட்டாரு. உலகம் எந்த நிலைக்கு அது போனாலும் எந்த எட்ஜு வரைக்கும் போனாலும் தேவனுடைய ஜனமே ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அவர் உங்களை மேய்க்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஃபீட் பண்ணுவார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, the Lord says feed them. அவர்களை கர்த்தர் மேய்க்கிறார். சங்கீதக்காரன் மிக அழகாய் அந்த வார்த்தைகளை நமக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு மேய்ப்பனாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? அந்த சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் இருக்கிற அந்த 6 வசனங்களையும் நாம் நம்பிக்கையோடு நாம் வாசிக்க போகிறோம். யாரெல்லாம் கர்த்தர் என் அப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசல், அந்த வாசலுக்குள்ளாக நான் பிரவேசிக்க நான் இருக்கிறேன் என்று அந்த ஒரு மனதோடு வாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நிச்சயமாய் மேய்ப்பனாய் இருந்து அவர் மேய்க்கிறவராக இருக்கிறார். வாசிப்போமா? நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா இந்த ஆண்டு அவர் நம்மளை மேய்க்கணும். அவர் நம்மளை மேய்க்கல அப்படின்னா இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் நம்ம சொல்லவே முடியாது. ஆகவே இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம யாவரும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? Psalms 23 தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வாசிச்சிருப்பீங்க அப்படின்னா நான் உண்மையாய் சொல்லுகிறேன், கர்த்தரும் இந்த ஆண்டு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக, பெரிய மேய்ப்பராக, பிரதான மேய்ப்பராக இருந்து அவர் உங்களை மேய்த்து சொல்லுவார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய வாசஸ்தலமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையிடமாக இருந்தாலும் சரி, ஒரு வேளை பிரயாணப்படுகிற இடமாக இருந்தாலும் சரி, எந்த இடங்களிலே நீங்கள் போக்கும் வருத்தமாக நீங்கள் இருந்தாலும் இந்த நாட்களில் அவர் உங்களை மேய்த்து அந்த ஆசீர்வாதமான அந்த பாதையிலே அவர் உங்களை வழி நடத்தி செல்லுவார். எங்கே ஆசீர்வாதங்கள் இருக்கோ, எங்கே நன்மைகள் இருக்கோ, எங்கே பாதுகாப்பு இருக்கோ, அங்கே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அவர்
வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல நாம் ஒரு வசனத்தை இப்படியாக வாசிக்கிறோம் பாருங்க. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்வீங்கன்னா அங்கே நம்ம வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்திலிருந்து இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அவைகள் நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி மேய்ப்பாராம்? நல்ல மேய்ச்சல். பாருங்க, உலகம் பேர் அழிவுக்குள்ளாக இந்த ஆண்டு போகிற ஒரு நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் தம்முடைய ஆடுகளை, தம்முடைய ஜனத்தை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நல்ல மேய்ச்சலிலே. ஆமா, கடந்த 25 எப்படி வேணாலும் நீங்கள் போயிருக்கலாம், எப்படி வேணாலும் உங்களுடைய பொருளாதாரம் இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றது என்னன்னா, நான் மேய்க்கிறதுனால என்னுடைய மேய்ச்சல்ல, அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களை நல்ல மேய்ச்சல்ல நான் என்ன செய்வேன்? அவர்களை மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல்ல, in good path, நல்ல மேய்ச்சல்ல அவர்களை மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். இவைகளை குறித்து வருகிற நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆழமாய் நம்மோடு கூட பேசுவார். 15ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் என்ன செய்வேன்? மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சனமே, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், நம்முடைய வழியை அவருடைய வாசலுக்கு நேராக உட்பிரவேசிக்குமானால், நல்ல மேய்ப்பனாக அவர் இருந்து நாம் தாழ்ச்சி அடையாதபடிக்கு இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, வேலை இடத்திலே, உங்களுடைய வருமானங்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் க்ஷேமத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கட்டளிட அவர் உண்மையிலவராயிருக்கிறார். ஏன்னா அவர் உங்களை நல்ல மேய்ச்சல்ல மேய்ப்பேன் என்று சொல்லும்போது அந்த வாசலுக்குள்ளாக நாம் வர நம்முடைய இருதயத்தை நாம் விட்டு கொடுப்போம். நம்முடைய இருதயம் அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க இடம் கொடுக்கட்டும். கர்த்தரே மேய்ப்பராய் இருந்து அவர் நம்மளை மேய்க்க இந்த ஆண்டு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த நம் இடம் கொடுப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சனமே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. உலகம் அது போகிற போக்கில் அது போகினாலும் அது நடுவில் இருக்கிறதான சபையை கர்த்தர் மேய்க்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் மேய்க்கிறவராயிருக்கிறார். உங்கள் கணவரை அவர் மேய்ப்பார், உங்கள் மனைவி அவர் மேய்ப்பார், உங்கள் பிள்ளைகளை அவர் மேய்ப்பார், உங்கள் பேர பிள்ளைகளை அவர் மேய்ப்பார். அவர் பாதுகாத்து கொள்ளுவார். மந்தைக்குள்ளாக கர்த்தர் சேர்த்து வைப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையை நிறைவாய் தந்து கர்த்தர் உங்களை மேன்மையாய், கர்த்தர் உங்களை சாட்சியாய் இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி நடத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். அப்படியாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு அவர் உங்களை வழி நடத்துவார் என்று இந்த வார்த்தை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நேராக நம்ம எல்லாரும் ஒரு விசை நாம் திரும்ப நாம் கொண்டு வருவோமா? 13ஆம் வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனையை நாம் கொண்டு வருவோம். இந்த இடத்துல அவைகள் என்று இருக்கிற இடத்துல உங்களுடைய பெயரை, உங்களை அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்குங்க. அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நாம் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போம். தேவனுடைய சனமே, அவர் உங்களை மேய்ப்பார், அவர் உங்களை மேய்ப்பார், உங்கள் குடும்பத்தை அவர் மேய்ப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு அதை நீங்கள் உணர்வீங்க. கர்த்தர் உங்களை மேய்க்கிறார் என்கிறதை உங்கள் கண்கள் காணும். உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள் உங்களுடைய கண்கள் காணும்போது, உங்கள் செவிகள் கேட்கும்போது, என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் மேய்க்கிறார் என்று நீங்கள் அதனாலே
அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு சாய்ஸ் இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஓ ஹல்லேலூயா. 2 வாசல் நமக்கு முன்பாக இருக்கு. எந்த வாசலை நாம் எடுத்துக்கொண்டு அதில் நாம் பிரவேசிக்க போகிறோம்? எந்த வாசலுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம்? அவருக்குள்ளாக, அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களை அவர் மேய்க்கிறவராயிருக்கிறார். அவர் மேய்க்கிறவராயிருக்கிறார். ஒரு தீங்கும் உங்களுக்கு அணுகாது. அவர் மேய்க்கும் போது ஒரு தீமையும் உங்களை அணுகாது. அவர் உங்களை மேய்க்கும் போது ஒரு வாதையும் அணுகாது. அவர் உங்களை பத்திரமாய், அவர் உங்களை மேய்த்து, அவர் உங்களை பத்திரமாய், அவர் உங்களை மேய்த்து, அவர் பத்திரமாய் உங்களை மேய்த்து அந்த அழிவில் இருந்து உங்களை மீட்டு அவருடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய வருகைக்கு உங்களை பாத்திரமாய் கர்த்தர் இந்த ஆண்டிலே கர்த்தர் நடத்துவார். அவருடைய வருகைக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். அவருடைய வாசல் வழியாய் பிரவேசிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த வாசல் வழியாய் நாம் போக இருக்கிறோம்? கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நம்முடைய வாழ்க்கை அதே போல நாம் போக இருக்கிறோமா? இல்லை, இந்த ஆண்டு கர்த்தர் என்னை மேய்க்கணும், என் குடும்பத்தை மேய்க்கணும், என்னுடைய வேலை அவர் தான் மேய்க்கணும் என்று சொல்லி அவருடைய அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஓ, ஒப்பு கொடுப்போமா? தீர்மானம் எடுப்போமா? இந்த வார்த்தையை வாக்கு தத்தமாக எடுத்துக்கொள்வோமா? அவர் உங்களை மேய்ப்பார். அவர் உங்களை மேய்ப்பார். உங்களுடைய கண்கள் காண கர்த்தருடைய ஆவியானவர் திரும்ப சொல்லுகிறார், நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்தின் அருகிலே உலகத்தில் சம்பவிக்கிற பேர் ஆபத்து உண்டாகும் போது அதிலே கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை நடத்தும் போது நீங்கள் உணர்வீர்கள், நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கர்த்தர் உங்களை மேய்க்கிறார் என்று. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த பாவம் என்கிற அந்த பெரிய அந்த ஆபத்திலிருந்து, அந்த பேர் ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு கர்த்தர் இந்த ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் போது கர்த்தருடைய அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்க. ஓ, லெட்ஸ் ஓப்பன் யுவர் ஹார்ட், லெட்ஸ் ஓப்பன் யுவர் ஹார்ட். ஓ ஹல்லேலூயா. சகோதரா, சகோதரி, தம்பி, தங்கச்சி, ஓ கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சனமே, உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்க. கர்த்தருடைய வாசல் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிங்க. ஓ, அப்பொழுது மேய்ப்பனாயிருக்கிறவர் அவர் உங்களை மேய்த்து, அவர் உங்களை மேய்த்து, அவர் உங்களை மேய்த்து ஒரு குறைவில்லாமல் அவர் உங்களை நடத்தி செல்ல அவர் உண்மையில் அவராயிருக்கிறார். இந்த வார்த்தைக்காக நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய ராஜாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி ஓ ஏக மனதோடு, ஓ வேலையில் ஒரு ஆசீர்வாதம், வேலையில் ஒரு உயர்வு, வேலையில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தந்து, குடும்பத்தில் சமாதானத்தை தந்து, ஓ கடந்த ஆண்டு இருந்த அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி இந்த ஆண்டு ஒரு செழிப்பான அந்த வாசலுக்குள்ளாக கர்த்தர் உங்களை கர்த்தர் நடத்த. ஓ ஹல்லேலூயா. லெட்ஸ் ரிசீவ் தி பிளெஸிங்ஸ் ஃப்ரம் தி லார்ட். கர்த்தரிடத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு கரங்களை தட்டி, ஒவ்வொரு கரங்களை தட்டி அந்த வார்த்தை எனக்கே, ஓ இந்த வார்த்தை எனக்கே என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய நன்மையை இப்பொழுது பெற்றுக்கொள்வோமா? எல்லோரும் 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 ரைட் நா அவர் உங்களை மேய்க்க இடம் கொடுங்க. ஓ இந்த ஆண்டு அவர் உங்களை மேய்க்கட்டும். கடந்த ஆண்டு ஓ ஒருவேளை வேற எந்தெந்த காரியங்களும் உங்களை மேய்த்திருக்கலாம், ஆனால் இந்த ஆண்டு அவர் உங்களை மேய்ப்பராய், அவர் உங்களுக்கு மேய்ப்பராய், அவர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருந்து அவர் உங்களை மேய்த்து நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
திரும்ப திரும்ப சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை திரும்ப சொல்ல வைக்கிறார். ஓ, இந்த ஆண்டு பெரிய அந்த பேராபத்தில் இருந்து இதை உங்களை பாதுகாத்து கொள்ளும்படி, உங்களை தப்பு வைக்கும்படியாக அவர் மேய்ப்பராய் இருந்து நான் அவர்களை மேய்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய மேய்ச்சலுக்குள்ளாக வந்து விடுவோமா? அவருடைய மேய்ச்சலுக்குள்ளாக வந்து விடுவோமா? அவருக்குள்ளாக நாம் வந்து விடுவோமா? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் வந்து விடுவோமா? கர்த்தருடைய ஆலோசனைக்குள்ளாக வந்து விடுவோமா? ஓ, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களை மேய்ப்பன் மேய்க்கிறவராயிருக்கிறார். அவர் மேய்க்கும் போது நிறைவு, அவர் மேய்க்கும் போது செழிப்பு, அவர் மேய்க்கும் போது ஓ ஹalleluya, ஹalleluya, நிறைவான பலன் தருகிறவராயிருக்கிறார். விட்டு கொடுங்க. ஜஸ்ட் லிவ் இட், ஜஸ்ட் லிவ் இட். ஒரு முடிவு எடுத்து போங்க, ஒரு தீர்மானம் எடுத்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாம் நின்று கொண்டிருக்கிற நேரம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்தபடியினால், இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக இருக்கிறபடியினால் இந்த புதிய வருஷத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்று நாம் அனுபவிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக அவர் நம்மளை மேய்த்து அவர் தொடர்ந்து அவருடைய வரைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடினதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய மகிமை எங்கள் நடுவில் தங்கி இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடக்கம் முடிவுமாக எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பழைய வருட ஆராதனை, புதிய வருட ஆராதனை, இப்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு நிறைந்திருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய மக்கள் புறப்பட்டு போகிறார்கள். இந்த ஆண்டை துவங்கி இருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருந்து நீர் எங்களை மேய்க்கிறவராய் இருக்கிறபடினாலே உம்முடைய பலத்த கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.